Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற மோட்டோவுடைய ஒரு அழகான ஸ்லிம்மான 4G பட்ஜெட் ஃபோன் தாங்க பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படினா Moto G15. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி வந்து யூரோப்ல லான்ச் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரில வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். கிரீன், கிரே, சன்ரைஸ் ஆரஞ்சுங்கற மூணு கலர்ல வேகன் லெதர்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனுடைய பிரைஸ் பார்த்தோம் அப்படினா 14K to 18K வந்து அப்ராக்ஸிமேட்டா இருக்கு. இப்போ இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்ல வருது. ஒன்று வந்து 4GB, இன்னொன்று வந்து 8GB. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ரேமோட லெவல் அதிகமாக இருக்கும்போது உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 128GB. இது லைட்டான யூஸருக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஸ்டோரேஜாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 256GBங்கிற மாஸ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனீங்க அப்படின்னா 512GB வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அல்ட்ரா மாஸ் எடிஷன். ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இன்னமும் எனக்கு வந்து மெமரி பத்தலை அப்படின்னா 1TB வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் டெடிகேட்டடான ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. ஸோ ரீசெண்டாக லான்ச் ஆன Android 15 வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட் வந்து பட்ஜெட் ஃபோன்றதுனால மினிமம் ஒரு அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 5500 mAh வந்து பேட்டரி பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது மூலமாக ஒரு 2 days வந்து பேட்டரி லைஃப் வந்து சாலிடாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 18 watts வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருந்திருக்கும். பட் பட்ஜெட் ஃபோனுன்றதுனால நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கேமிங்காக தான் வந்து இந்த MediaTek Helio G81 Extremeங்கிற சிப்செட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டு 12nm ப்ராசஸில் டெவலப் பண்ணது. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 2.0 GHz ஸ்பீடு வந்து இருக்கும். இது வந்து ரெகுலர் டாஸ்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேமிங்க்கு வந்து ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் இன்ஜின் கேமிங் டெக்னாலஜி வந்து இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு கேம் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசர் வந்து G81ங்கிறது கேமிங்காக கொண்டு வந்த ஒரு ப்ராசர். ஸோ கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சூட்டபிளான ப்ராசர். மற்றபடி ஜென்ரல் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவரேஜான ப்ராசராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் 6.72 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பட்ஜெட் ஃபோனில் யூஸ்வலாக HD+ வரும். ஆனால் வந்து ஃபுல் HD+ கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஓகே தான். பட் இன்னும் AMOLED LED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18,000 வந்து மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,000க்கு AMOLED LED கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க IPS மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரீஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து 90 to 120 இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் இது வந்து 60யோட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 391 வந்து PPI வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையாக ஒரு அதிகமான ஒரு ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் Gorilla Glass 3 வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பட் AMOLED கொடுத்துருந்தாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா டூயல் செட்டப்பில் வருது. ஸோ 50 MB பார்த்தோம் அப்படின்னா AI கேமரா வந்து இருக்குது. யூஸ்வலாக மோட்டோவுடைய கேமரா பார்த்தோம் அப்படின்னா குவாட் பிக்சல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே தான் வந்து இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 5 MB வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெசல்யூஷன் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன்றதுனால இவங்க இது கொடுத்ததே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அது வந்து 30 FPS வந்து இதில் சப்போர்ட் இருக்குது. டூயல் LED ஃப்ளாஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மோட்டோ பொறுத்த வரைக்கும் கேமரா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8 MB வந்து கொடுத்துருக்காங்க. HD ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து HD ஃபுல் HDக்கான ரெக்கார்டிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 8GB 256GB சூஸ் பண்ணிங்கன்னா 18,000 இருக்குது. ஸோ பேஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4G ஃபோன் தான். ஒரு 5G ஃபோன் அப்படின்னா இந்த காஸ்ட் வந்து ஓகே. ஆனால் 4G ஃபோனுக்கு இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். அடுத்தது வந்து வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனு 190 கிராம் வந்து இருக்குது.
8.17 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். என்னதான் ஃபோனில் நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்தாலும் ஃபோனுடைய வெயிட் வந்து ஹெவியாக இருந்தது அப்படின்னா அதுவே வந்து ஒரு மைனஸ் தான். ஆனால் அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ ஃபோன்ஸ் இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லிம்மான மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து டைப் சி போட்டு வெர்ஷன் 2.0 வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மற்ற ஃபோன் மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயே வந்து 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது ஹைப்ரிட் சிம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அமெரிக்கன் டெடிகேட்டான ஸ்லாட் இருக்குது. மொத்தம் 3 ஸ்லாட் இருக்கும். 2 வந்து சிம் கார்டுக்கு, 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா மெமரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மெயின் ஃபீச்சர். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ வந்து டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் டால்ஃபி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டால்ஃபி அட்மாஸ்னால சவுண்ட் சிஸ்டம் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ மோட்டோவுடைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேருந்து லோ லெவல்லேருந்து மிட்ரேஞ்சிலேருந்து எல்லா ஃபோன்லையுமே டிஃபால்ட்டாக வந்து ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்ஃபி அட்மாஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபுக்கு வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்எம் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்எஃப்சிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டோவுடைய மை யூஎக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதன் மூலமாக ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது டார்ச் லைட்டு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர். இப்போ இந்த பட்ஜெட் ஃபோனில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் சில ட்ராபேக்ஸும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ யூரோப்பில் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 18,000 இருக்குது. அதுவும் வந்து இது ஒரு 4G ஃபோன். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருக்குது. இந்த காஸ்ட்டை குறைச்சாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ஃபோன் வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து 5G வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே தான். பட் இந்த காஸ்ட்டுக்கு AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். இதில் AMOLED வந்து இல்லை. இது வந்து ஒரு ட்ராபேக் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் இப்போ யூரோப் எடிஷனில் சார்ஜர் வந்து கொடுக்குறது இல்லை, தனியாக தான் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்காக இருக்குது. இந்த ட்ராபேக்கை நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மாடிஃபை பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.